ஷேய் எப்பா பிரபா பேசுகிற டெல்லியிலேருந்து இங்கே கொண்டு வந்துட்டா பிரதமரை கணக்கு உலக நாடே முடிக்கணும்ல கோடு டெல்லியிலேருந்தே உலக நாடே செகண்டில் அந்த எலுமிச்சம்பழம் கனி கோடு எரிஞ்சிட்டார் இவனுக்கு அந்த ஆட்டா முடிக்க போய்கிட்டே இருக்கும். நீ என்ன செய்த? எலுமிச்சம்பழம் கனியை கோடு அந்த கோடு போட்ட எலுமிச்சம்பழம் கனியை அவன் ஒவ்வொரு மாநிலமாக இங்கேருந்தே போவான். தமிழ்நாடுனா தமிழ்நாடு, கேரளானா கேரளா, இப்படி ஒவ்வொரு மாநில விமானத்தை போக போக ஒவ்வொரு எலுமிச்சம்பழம் அவன் மண்டையில் எரிஞ்சிரு, கையில் எரிஞ்சிரு. சரியா? அவன் கோடு போடணும். நீ கூட போய் உட்காந்துக்கோ. ராஜராஜ சோழன் போய் அங்கே குலுக்குவான், ஆட்டுவான், மாலையை போடுவான். நீ எரிஞ்சிரு. நீ ஒரு கயிறு சனி எரியணும்ல, 8 நாட்டு சனி சொல்லி 2 பேருமே எரியணும். எலுமிச்சம்பழம் கனி கோடு. சரியா? எரிஞ்சிரு. அவன் அடுத்தாப்பில் திருச்சி போவான், அடுத்தாப்பில் தூத்துக்குடி போவான். எல்லா இடத்துக்கும் கூட போய் எல்லா இடத்துலையும் நீ ஆட்டி விட்டு. சரியா? கணக்கு போட்டாச்சு. கூட போயிரு. 2 நாள் கணக்கு நீ அவன் கூட தான் இருக்கணும். 2 நாள் கணக்கு, சனி ஞாயிறு 2 நாள். சரியா? 2 நாள் கணக்கு. அவ்வளோதான். திங்கக்கிழமை அவர் கணக்கு எழுதிடுவார். முடிஞ்சு போச்சு. அப்போ அடுத்தாப்பில் கணக்கு எங்கெங்கே அடிக்கணுமோ அப்போ நெரிச்சு விடுவார். அந்த கோடு போட்ட கோடு நெரிச்சு விடுவார். ஓடிடு. கூட 2 பேரும் போங்க, கூட இருந்துக்கோங்க. சரியா? 2 நாளைக்கு கணக்கு போட்டாச்சு. இன்றைக்கி நாள் போட்டாச்சு சனிக்கிழமை. 2 நாள் அவன் டெல்லி போய் இறங்கு வரைக்கும் சப்புன்னு ஒவ்வொரு மாநிலமாக இங்கேருந்து இலங்கை சுழவுலேருந்து எரிஞ்சிட்டே போயிருங்க. அவன் மேலே எரிஞ்சு அவன் கோடு போடணும். அவன் 7 செம்மத்தை அழிச்சிச்சு. இந்த 7 செம்மத்துக்கு கண்டார் வலிமை பாழாக்க வந்த பாய்ப்பே பூமியை பாழாக்கி விவசாயத்தை பாழாக்கி அவன் வாழ்வில் பிறந்தானா விவசாயம் பண்ணி சாப்பிட்டு போவான். 2ஆம் நம்பரை திரிக்கான். எப்போ இன்னொரு கணக்கு விட்டு போச்சு. அது உன் கையில் கொடுக்கணும்ல. ஆடு மாடு பூரா தோலுகளை உரித்து விற்கான். தமிழ்நாடுலேருந்து டெல்லி வரைக்கும் மாநிலம், இந்த எல்லா மாநிலமும் 25 மாநிலமும் கேரளா இலங்கை சொல்ல வந்து இங்கே பெங்களூர் வரைக்கும் விற்கான். அப்போ மந்திரி பூரா நான் காலை 2யும் பிளந்து விற்கான். வரி எல்லாமே விற்கிற வேலை தான் இவனுங்களுக்கு. அப்போ தோல் விற்கானா அப்போ இவன் தோல் விற்பனை ஆகணும்ல. இந்த கோடில் இவன் தோல் விற்பனை ஆகிடணும். கோடு நிலநடுக்கம், காற்று, புயல், நோய் எல்லாம் போடுறாரா, இதிலே அரசியல்வாதியுடைய தோல் விற்பனைக்கு போயிடணும். இவனுடைய தோல், இவன் பொண்டாட்டி வாரிசு பிள்ளைகள்லாம் தோல் அருமையாக இருக்கும். அரசியல்வாதி தோல் முரட்டு தோலாக இருக்கும். சரியா? அதனால் அது விற்பனை கம்மியாக தான் போகும். இவனே ஆட்டாமுட்டியாக தோல் எடுத்து விற்க ஆரம்பிச்சிடுவான். அதனால் நீ என்ன செய்த? எலுமிச்சம்பழம் கனியை, அதுவும் பச்சை காய் ஒன்று இருக்குது, அதையும் எரிஞ்சிரு. சரியா? அவன் உடம்பு பூரா கசந்துக்கிட்டே அலையட்டும். எலுமிச்சம்பழம் அவன் எங்கெங்கே மிதித்து கொடியை தூக்கிட்டு போகிறானோ அந்த இடம் பூரா அரசியல்வாதியை பூரா வீடு, அவன் வாசல், சொத்து சுகம் பூரா பிளந்து போயிடும். இவன் எப்படி காலை 2 பிளந்து கப்பையை பிளந்து ஆணும் பெண்ணும் போய் ஆட்டி ஓட்டி சேர்த்து வச்சுருக்கா, உழைப்பு இல்லாமல் பாழாக்கி வச்சுருக்கான். டெல்லி விட்டு தமிழ்நாடு எப்போ கணக்கு போட்டாச்சு. இது எங்கள் தோல் வியாபாரம். அரசியல்வாதி அவனுக்குள்ளே அந்த தோல் வியாபாரம் நடக்க ஆரம்பிச்சிடும். சரியா? மாநில பெரிய தோல் வியாபாரம் பார்த்து ஆடு விலங்குகளை, ஆடு மாடு கோழி பறவைகள் எல்லாம் இது பறவைகளை கூட தொழில் விற்க மாட்டான். இன்னும் அதையும் கண்டுபிடிச்சானா தொழில் விற்க ஆரம்பிச்சிடுவான். இவன் அப்படிப்பட்ட மோசமான மாநில முட்டா இதுதான் நப்பி ஆணும் பெண்ணும். சரி எப்பா தொழில் விற்கணும். அரசியல்வாதியை வேகமாக தள்ளிவிடு. இந்த எலுமிச்சம்பழம் மறந்துடாத கோடு மூஞ்சில் எரிஞ்சிட்டே போ. பிறமா கணக்கு முடிஞ்சு வச்சா.